ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாட்சி கேமிங் தமிழ். நான் உங்கள் காமெடி வாட்சி. ஸோ இந்த வீடியோ இது பார்க்க போகிறோன்னா டைட்டன் SMP சீசன் 1 எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஸோ நான் பேஸ் கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஸோ அந்த பேஸுக்கு நான் ஒரு பெரிய மிஸ்டேக்கே பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா இருங்க காலையில் சொல்கிறேன். அசம்பிளியில் இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. என்னென்னா கொஞ்சம் முதலே ஃபார்ம் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பேஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மிங் வச்சுருக்கலாம். இருங்க நம்ம வந்துட்டு இந்த இடம் அது தெரியுதா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரேஞ்சை வந்துட்டு அப்படி எடுக்கணும் கீழே. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்களா, ஸோ இந்த தூரத்துக்கு இந்த பிளாக் அப்படியே ஒரே ஒரு லேயரை மட்டும் எடுக்கணும். ஸோ நான் ரொம்ப டம்ப். ஸோ எனக்கு அறிவு இல்லை. ஸோ இன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, இப்போ எடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேஸ்ட் ஐட்டம்ஸில் நிறைய ஆயிடுச்சுங்க. ஸோ ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குங்க. ஸோ நிறையா அந்த வேஸ்ட்டாக சீடு அது இது நிறையா கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வைக்க ஒரு வேஸ்ட் ஐட்டம் செஸ்ட் ஒன்று வச்சுட்டு இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கட்டிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி இதை உடச்சி வைக்கணும். அங்கங்கே இந்த மாதிரி காபிள் ஸ்டோன் வேறு இருக்குது, அதெல்லாம் வேறு சரி பண்ணணும். ஒரு டைம் லிப்ஸ் போடலான்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் டைம் லிப்ஸ் அப்படியே நான் பேசிக்கிறேன். ஏன்னா வீடு டைம் லிப்ஸ் வருமா. ஸோ வீட்டோட டைம் லிப்ஸில் வேணால் நான் மியூசிக் போட்டுறேன். ஸோ இந்த வேலையெல்லாம் சிம்பிள் தாங்க, எல்லாம் கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே ஃப்ளாட் ஆக்கி ஃபார்மிங் ஏரியாலாம் ஃப்ளாட் ஆக்கி இங்கெல்லாம் வந்துட்டு காபிள் ஸ்டோன். ஸோ இதெல்லாம் பாய் சொல்லிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் இதை அப்படியே எடுக்கணும். இப்போ எவ்வளோ பெரிய தலைவலியான வேலை. இதெல்லாம் எடுத்து தான் நான் பேஸை கட்டணும். ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்க, இங்கே இதில் தான் டேட்லாம் போட்டு வச்சுட்டு இந்த செஸ்ட்டு ஃபுல்லாக டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இது கீழே வரைச்சி வச்சுட்டு வைப்பேன். ஸோ இப்போ வரைக்கும் இதை எடுத்து இதை பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் 3 அன்பேக்கிங் 3 என் கையில் இப்போ ஒன்று கூட இல்லை, ஒரு கிராப்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் இது மைண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே எவ்வளோ கிடைக்கும்னு பாருங்க. இப்போ பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள், என்கிட்ட வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. ஸோ ஷீல்டு ஆர்மர் அந்த ஃபோ மட்டும் தான் இருக்குது. நானும் கிடுன்னு மைண்ட் பண்ணிட்டு போய் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் செஸ்ட்டு எப்படி ஃபில் ஆயிடுச்சா. ஸோ அப்புறம் மெல்லனையும் மைண்ட் பண்ணிட்டு அப்படியே மேலே சீட்ஸு அப்படியே உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் காட்டுறேன் இருங்க. ஸோ இந்த சைடு இங்கேனா அந்த கார்னரில் இருக்கும் இந்த செஸ்ட்டு தாங்க. இது பார்த்தீங்களா, இவ்வளோ ஆனால் நமக்கு வந்துட்டு எடுத்துட்டோம். ஸோ எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி இவ்வளோ மெலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நான் பேஸ் கட்டி முடிச்சிருவேன். ஸோ பாருங்கள் இவ்வளோ சீட்ஸு காலியாக இருக்குது. அப்புறம் இந்த ஹோ எங்கே கிடச்சிச்சுன்னா வந்துட்டு எனக்கு இங்கே கிடச்சிச்சுங்க. இந்த ஏன்ஷியன் சிட்டிக்கு போயிருக்கும்போது நாங்கள் குரூப்பாக போனோம். ஒன்று வந்துட்டு கிராட்டோஸ் ப்ரோ தந்தார். இன்னொன்று வந்துட்டு ஏஜஸ் சிட்டியில் ஒரே ஒரு செஸ்ட்டு மட்டும் யாருமே லூட் பண்ணல. அதில் எனக்கு காம்பஸ்ஸு அப்புறம் இது அப்புறம் அந்த டைமண்டில் ஒரு டூல் கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன ரூட்ஸ்லாம் கிடச்சிச்சு. ஸோ ஆனால் எனக்கு கிடைச்ச லக்கி என்னென்னு இந்த ஹோ மட்டும் தாங்க. இந்த ஹோ கொண்டு அன்பேக்கிங் அண்ட் ஃபார்ச்சூன் இருந்துச்சு, அதனால தான். ஸோ ஒரு இந்த பேஸையும் வந்துட்டு முடிச்சிட்டேன். இந்த காபிள் ஸ்டோனில் எடுத்து மாற்றணும், அது கொஞ்சம் கடுப்பான வேலை. சும்மா இருக்கிற பிளாக் எடுத்து நான் ஏன்டா மாற்றி வைக்கணும். இப்போவே கண்ணை கட்டுது. இங்கே இந்த காபிள் ஸ்டோன் உடைக்கிறோமா, அதுக்கு பதில் டேட்டை வைக்கணும். ஸோ இது முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு நான் ஒரு சீக்கிரட்டான ஒரு செஸ்ட் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இது அந்த செஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் எந்நேரமோ போயிருக்கும் க்ரீப்பர்னால. ஸோ என்னோடய மூளையினால் இதை ஒரு சீக்கிரட்டான ஒரு இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இந்த செஸ்ட்டு உடச்சி அங்கே கொண்டு போய் வச்சிடலாம். ஏன்னா இனிமேல் எங்கே சீக்கிரட்டு அதான் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் புதுசாக உருவாக்குனது மட்டும் தான் எனக்கு. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட பேஸு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம் என்றால் ரொம்ப ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கேன், வீடியோ எங்கேயோ ஓடிட்டுருக்கு, எங்கேயோ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம், கண்டுக்காதீங்கண்ணே. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட பேத்து. ஸோ இந்த பேத்து மேலேயே தான் நம்ம மேலே போக போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு போர்ட்டல் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இருங்க, இப்போ என்ன பண்ணணுன்னா அடுத்த வேலை விட்டு கரெக்டாக நான் இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னா, இன்னும் ஒரு சைடு முடிச்சிட்டேன்னா, ஸோ சைடில் நான் ஒரு பார்டர்ஸ்லாம் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பார்டர்ஸுக்கு போய் இங்கே முதல்ல நான் இங்கே ஃபுட்டு எடுத்துக்கணுங்க. நான் ஃபுட்டு இல்லாட்டி நான் மறுகியே ஆயிடுவேன். அது விஷயம், ஃபுட்டு வேணும் மெயினாக. ஸோ அடுத்த வேலை என்னென்னா, இப்போ நான் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போய் அந்த
மேலே இடத்துக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரணும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இது யாருன்னு தெரியுதா? இவர் வந்துட்டு சர்வரில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. யாருன்னா நமிகாசே, அஜய் நமிகாசேன்னு நினைக்கிறேன். அவர் சேனல் பேர் வந்துட்டு நமிகாசேன்னு தான் வச்சுருப்பார். ஸோ இப்போ வருவார் பாருங்க, ட்வின் பெப்பர்னு வச்சுருக்காரு. அவங்க வந்து வருவார், கிருஷ்ணா ப்ரோ, கிருஷ்ணா ஸ்கின் வச்சுட்டு வருவார். இருங்க, அவர் கிட்ட வரும்போது அவரோட ஜூமில் காட்டுறேன். ஸ்பை கிளாஸ்க்கு அவ்வளோதான் ஜூமு. பார்த்தீங்களா, கிருஷ்ணா ப்ரோ. சரி, நான் அவர்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி பேஸுக்கு ஓடிடணும் அப்படின்னு பொறுமையாக போயிட்டுருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வேலை அதிகம். இந்தலேருந்து நான் பேஸ் கட்டுற வரைக்கும் எனக்கு வேலை பயங்கரமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக கொடுக்குறதுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ ஓடி போய் இப்போது நான் வாட்டர் சிஸ்டம் காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த சிஸ்டம் தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கேன். சரிங்க, தண்ணி தப்பாக வச்சிட்டேன். ஸோ தண்ணி வந்துட்டு கொஞ்சம் ராங்காக ப்ளேஸ் பண்ணிட்டேன். இருங்க, முதல்ல இந்த வாட்டர் பக்கெட் எடுத்து தண்ணியை முதல்ல எடுத்துகிட்டு கீழே வரைக்கும் ட்ரைன் ஆகிற வரைக்கும் விட்டுறணும் தண்ணியை. ஓகே, இப்போ ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணி திரும்ப ஊற்றுறோன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ அப்படி ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு லக்கி, இல்லாட்டி நான் திரும்ப வந்ததுலேருந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒர்க் ஆயிரு. பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எலிவேட்டர். ஸோ இதை வச்சு தான் நான் பேஸுக்கு மேலே ஏறணும். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ இங்கே வருங்க, இந்த இடத்துல வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க இங்கேருந்து. ஸோ நேராக 20 ஓகேங்களா? ஸோ நேராக 20, ஆமாம், இல்லை நேராக 10 போகணுங்க. ஸோ இந்த பேஸ் வந்துட்டு எவ்வளோ பெருசுனா 20 × 20 ஓகேங்களா? ஸ்கொயர் தான் 20 × 20. 20 × 20ன்னா நானும் நினச்சேன், ராங்காக ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. இந்த ஸ்ட்ரைட் பிளாக்கே 20க்கு போட்டனால இது ஒரு 40 × 40 மாறிடுச்சு. ஸோ நான் ஸ்கை பிளாக் மாதிரி 40 × 40 தான் இப்போ கட்டணும் போல இருக்கே. யாருங்க இவன் வேறு தண்ணிக்குள்ளே கீழே போகிறானே. இங்கே பாருங்க, 20 × 20க்கே முடியலை. இதில் வர இங்கே 20 அந்த சைடு 20 அப்படின்னு 40 போட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. ஸோ இதையே ஒரு டைம் லிப்ஸில் தான் போட போகிறேன். பட் நான் பேசுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ இது அப்படியே கட்ட ஆரம்பிச்சேங்க. கட்டினேன் அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கேன். என் கையை கட்டை விரல் செத்துருச்சு, என் சுண்டு விரலும் செத்துருச்சு. ஏன்னா அதான் ஃபோனை ஹோல்டு பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த 2 விரலும் செத்ததில் ஏதோ 4 சைடும் போட்டு பார்டர் லைன் மாதிரி போட்டேங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸ் தெரியுதா? இந்த ஒரு பாக்ஸ்லேயே 10 × 10 இருக்கும் ஓகேங்களா? அந்த ஒரு பாக்ஸில் 10 × 10 இருக்கும். அப்போ 4 பாக்ஸ் இருக்குது பாருங்க. 40 × 40 இப்படி பண்ணி வச்சிட்டேங்க. நான் 20 × 20 தான் கட்டலான்ட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் இதுவும் பரவாயில்ல. வீடு கட்டிட்டு கேப் இருந்துச்சுன்னா செடி கொடியெல்லாம் வளர்த்துடலாம். ஸோ நான் ஃபில் பண்ணிட்டேங்க ஒரு வழியாக. ஸோ ஃபில் பண்ணுறதுக்குள்ளே நான் விட்ட கஷ்டம் இருக்கே. ஃபில் பண்ணி கையெல்லாம் வலிக்குதே. அப்புறம் இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் தான் வந்துட்டு எஸ்கே கேமிங், அதாவது VR வெரி அந்த சேனல் ஓனர் இவர் தான். ஸோ இவர் வந்துட்டு சர்வரில் ஜாயின் ஆனாருங்க. ஸோ எங்களுக்கு வந்து டார்க் ஓக் வேணும்னு சொன்னார் அந்த வீடு கட்டுறதுக்கு. ஸோ டார்க் ஓக்கு எடுத்தோம், அவரை காணாமல் போயிட்டார். இங்கேயா போய் தொலைஞ்சேன்னு கேட்டால் இங்கே நான் ஒரு டைம் மாட்டிக்கிட்டேன். ஏதோ சரி உடச்சிட்டு சரின்னு அப்படி போனேன். சார் சுற்றி வரலான்னு பார்த்தா இங்கேயும் மாட்டிக்கிட்டேன். என்னடா என்ன வச்சு சதி பண்ணுறீங்களாடா மைன்கிராஃப்ட் கம்பெனி. சரி விடுங்க, இன்றைக்கி போனால் நிம்மதியாக விட மாட்டானுங்க. தூங்கி எழுந்திரிச்சு போனால் தான் கரெக்டாக இருக்கும். சொல்லிட்டு 9-10 பேஸில் இருக்காரு. நான் மட்டும் தனியாக இங்கே சுற்றிட்டு இருந்திருக்கேன். சரின்னு அது ஒரு வழியாக எல்லாத்தையுமே நான் மேட்ச் பண்ணி எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு, சரி ப்ரோ நான் வீடு கட்ட போகிறோம் ப்ரோன்னு சொன்னேன். ஸோ அவர் வீடு கட்ட போகிறீங்களா? ஸோ என்ன பிளானு இப்படி கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ வந்துட்டு இங்கே மேலே கட்டணும் ப்ரோ சொன்னேன். சரி வாங்க போய் இப்போ வந்து பிளான் போடலான்னு சொன்னார். சரி ப்ரோ இங்கே வாங்க, இங்கே சேர்லாம் கிடையாது, நான் இந்த ஃபர்னஸ் மேலே உட்காந்துக்கிறேன், இங்கேயோ உட்காந்துக்கோங்க. உட்காரணும். சரி வாங்க என்ன பிளான் போடலாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் வந்துட்டு சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி மாடர்ன் ஹவுஸ் கட்டலாம் ப்ரோ, வுட்லேயே கட்டலாம் ப்ரோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோன்னாரு. ஸோ அவருக்கு கிளாஸ் நிறைய தேவைப்படுதுன்னு சொன்னார். ஸோ நான் தான் போய் எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா அவர் ஆஃப்லைன் போயிட்டார்.
ஸோ இந்த இடத்துல தான் கிளாஸ் நிறையா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தூரம் வந்தேன். சரின்னு வந்த இடத்துலேயே ஒரு 9 ஸ்டாக்கு கிளாஸ் சாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டேங்க. அங்கே போய் ஸ்மெல்ட் பண்ணிக்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா அவர் சொன்னார் எனக்கு 8 ஸ்டாக்கு மேலே வேணும்னு. ஸோ அதனால 8 ஸ்டாக்கு மேலே ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இங்கே தான் பாருங்க ரெடி. ஓகே, ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இன்னும் கடைசியாக ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது. ஸோ அவரை கேமுக்குள்ளே கூப்பிடணும். அவர் கேமுக்குள்ளே கூப்பிடணும். முதல்ல அயன்லாம் இருக்கான்னு பார்க்கணும். என்கிட்ட அயன் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இந்த 17 அயனும் என்னமோ தான் இருக்குது. வச்சு எப்படி ஓட்ட போகிறேன்னே தெரியல. வா 17 அயன் தான் இருக்கா? இந்த ஸ்டாக்காக வச்சுருந்தேங்க, எல்லாமே போயிடுச்சு. சரி விடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதனால் இப்போ வரைக்கும் தேவைப்படுற பொருளெலாம் எடுத்துகிட்டு ஓகே ஓகே எல்லாம் எடுத்தாச்சுன்னா கிளாஸ் இருக்குது. கிளாஸ்னு எவ்வளோ டைம் எடுக்கும் தெரியலையே. ஆஹா, ரொம்ப நேரம் எடுக்குதே. சரி ஓகே, இப்படியே இருந்தால் முடிஞ்ச மாதிரி தான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து பார்த்தா சரி எல்லாம் எடுத்தாச்சு. உட்டும் எடுத்தாச்சு. இப்போ மேலே போய் கட்டுறது மட்டும் தான் பாக்கி. ஓகே, இப்போ மேலே போய் கட்டணும். ஸோ இதை டைம் லிப்ஸில் போடணும். ஸோ உங்களுக்காக இதை டைம் லிப்ஸில் ஸ்டார்ட் பண்ண எடிட்டர் பாட போகிறாரு. பாடுங்க எடிட்டர். ஸோ எதுக்கு எடிட்டர் பாட வைக்கிறேன்னா காப்பிரைட் விழுவக்கூடாதுல்ல, அதுக்கு தான். ஸோ ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணுங்க எடிட்டர். மழை கொடுக்குமே, திசையிலே வான் காற்றை கொடுக்குமே, புதிய எதிரிகள் உன்னை அழிக்கவே, பழைய எதிரிகள் ஒன்று சீர்படையிலே தீ. இது தளபதி பேரை கேட்ட விசலுடி தீ. இது தளபதி உங்க நெஞ்சின் அதிபதி தீ. இது தளபதி பேரை கேட்ட விசலுடி தீ. இது தளபதி உங்க நெஞ்சின் அதிபதி. பேக்ரவுண்ட் நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ் யாரும் கண்டுக்காதீங்க மக்களே. இது தளபதி. ஸோ எப்படியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? அந்த நோபுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஒவ்வொரு வீடியோலையும் சப்ஸ்கிரைப் கேட்டிருக்கேன். பண்ணுங்க கைஸ், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஓகேங்களா? உங்களிடம் விடைபெறுவது காமெடி வாஜி. லவ் யூ ஆல். டாட்டா, பாய் பாய்.